ஓம் சாந்தி. டிசம்பர் 7, 2025. அவ்யக்த பாப்தாதா மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி February 2, 2008. சம்பூர்ணமான தூய்மையின் மூலம் ஆன்மீக ராஜரீகத்தையும் ஆளுமையையும் அனுபவம் செய்த வண்ணம் உங்களின் மாஸ்டர் ஞான சூரியன் என்ற ரூபத்தை வெளிப்படுத்துங்கள். இன்று பாப்தாதா எங்குமுள்ள தனது ராஜரீகமும் ஆளுமையும் கொண்ட குடும்பத்தை பார்க்கின்றார். ராஜரீகத்தினதும் ஆன்மீக ஆளுமையினதும் அஸ்திவாரம் சம்பூர்ணமான தூய்மையே ஆகும். ஒவ்வொருவரின் தலையிலும் ஒவ்வொருவரின் நெற்றியிலும் ஜொலிக்கும் ஒளி கிரீடமே தூய்மையின் அடையாளமாகும். பிராமண குடும்பமான நீங்கள் மட்டுமே ஜொலிக்கும் கிரீடங்களை அணிபவர்கள். ஆன்மீக ராஜரீகத்தையும் ஆன்மீக ஆளுமையையும் கொண்டிருப்பவர்கள். ஏனென்றால் நீங்கள் தூய்மையை கடைபிடிக்கின்றீர்கள். பிராமண ஆத்மாக்களான உங்களின் தூய்மையின் ஆதிக்கம் ஆரம்ப காலத்திலிருந்தே பிரபல்யமானது. உங்களுக்கு அனாதி காலத்தையும் ஆதி காலத்தையும் நினைவிருக்கிறதா? அனாதியாக நட்சத்திரங்களாக நீங்கள் தூய ஆத்மாக்களின் வடிவில் விசேஷமான பிரகாசத்துடன் ஜொலித்ததை நினைவு செய்யுங்கள். மற்ற ஆத்மாக்களும் அங்கே இருந்தார்கள். ஆனால் எல்லோருடனும் இருந்த போதும் நட்சத்திரங்களான உங்களின் பிரகாசம் விசேஷமானதோர் ஜொலிப்புடன் காணப்பட்டது. ஆகாயத்தில் பல நட்சத்திரங்கள் இருந்தாலும் வெகு சில நட்சத்திரங்கள் மட்டுமே விசேஷ ஜொலிப்புடன் காணப்படுவதைப் போன்றே அது இருந்தது. நீங்கள் அனைவரும் உங்களை பார்க்கின்றீர்களா? ஆரம்ப காலத்திற்கான அந்த நேரத்தில் உங்களின் தூய்மையின் ராஜரீகமும் ஆளுமையும் எத்தனை மகத்துவமாக இருந்தன. நீங்கள் அனைவரும் ஆரம்ப காலத்தை அடைந்து விட்டீர்களா? இப்பொழுதே அங்கே செல்லுங்கள், சோதியுங்கள். எனது கோட்டின் பிரகாசம் எத்தனை சதவிகிதமாக உள்ளது? ஆரம்ப காலத்தில் இருந்து இந்த இறுதி காலம் வரை உங்களின் தூய்மையின் ராஜரீகமும் ஆளுமையும் அனைத்து நேரத்திற்கும் நிலைத்திருக்கிறது. அனாதியான ரூபமான ஜொலிக்கும் நட்சத்திரம் பிரகாசிக்கும் தந்தையுடனேயே வசிக்கின்றார். உங்களின் சிறப்பியல்பை இப்பொழுது அனுபவம் செய்யுங்கள். நீங்கள் அனைவரும் அனாதியை அடைந்து விட்டீர்களா? அதன் பின்னர் கல்பம் முழுவதும் தூய ஆத்மாக்களான உங்களின் ராஜரீகம் பல்வேறு ரூபங்களில் உங்களுடன் இருந்தன. ஏனென்றால் வேறு எவருமே ஆத்மாக்களான உங்களைப் போல் சம்பூர்ணமாக தூய்மையடையவில்லை. விசேஷ ஆத்மாக்களான நீங்கள் தந்தையிடமிருந்து தூய்மை என்ற பிறப்புரிமையை பெற்றுள்ளீர்கள். இப்பொழுது ஆரம்ப காலத்திற்கு செல்லுங்கள். நீங்கள் அனாதியை கண்டீர்கள். இப்பொழுது ஆரம்ப காலத்தில் உங்களின் தூய்மையின் ராஜரீக வடிவம் மிகவும் உயர்ந்தது. நீங்கள் அனைவரும் சத்யுகத்திற்கு வந்துவிட்டீர்களா? அங்கே வந்துவிட்டீர்களா? அங்கே சென்று விட்டீர்களா? தேவ ரூபம் மிகவும் அழகான ரூபமாகும். கல்பம் முழுவதிலும் வேறெந்த ஆத்மாக்களுக்கும் தேவ தேவியர்களிடம் இருந்த ராஜரீகமும் ஆளுமையும் இருக்கவில்லை. நீங்கள் தேவ ரூபத்தின் ஜொலிப்பை அனுபவம் செய்கின்றீர்களா? அத்தகையதோர் ஆன்மீக ஆளுமை அவை அனைத்துமே தூய்மையின் பெரு பேற்றே ஆகும். இப்பொழுது உங்களின் தேவ ரூபத்தை அனுபவம் செய்த வண்ணம் மத்திய கால பகுதிக்கு வாருங்கள். அங்கே சென்று விட்டீர்களா? அங்கே சென்று அதை அனுபவம் செய்வது இலகுவாக இருக்கிறதல்லவா? எனவே பாருங்கள், மத்திய கால பகுதியிலும் உங்களின் பக்தர்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்த ஆத்மாக்களான உங்களை வழிபடுகிறார்கள். அவர்கள் உங்களின் உருவங்களை உருவாக்குகின்றார்கள். அவர்கள் உங்களின் உருவங்களை மிகுந்த ராஜரீகத்துடன் உருவாக்கி அதிக அளவு ராஜரீகத்துடன் அவற்றை வழிபடுகிறார்கள். உங்களின் பூஜிக்க தகுதி வாய்ந்த ரூபத்தின் படம் உங்களின் முன்னால் வந்துள்ளதல்லவா? தர்மாத்மாக்கள், மத ஸ்தாபகர்கள் மற்றும் நடிகர்களின் உருவங்களுடன் உருவாக்கப்பட்டுள்ளன. எவ்வாறாயினும் அவர்களுக்கும் உங்களின் ரூபங்களின் ஆன்மீகத்திற்கும் அத்துடன் சரியான முறையில் செய்யப்படும் வழிபாட்டிற்கும் இடையே வேறுபாடு உள்ளது. எனவே உங்களின் பூஜிக்க தகுதி வாய்ந்த ரூபம் உங்களின் முன்னால் வந்ததா? ஓகே,
இப்பொழுது இந்த இறுதிக்கால பகுதியான சங்கமயுகத்திற்கு வாருங்கள். நீங்கள் இந்த ஆன்மீக அபியாசத்தை செய்கின்றீர்கள் தானே? கல்பம் முழுவதும் சுற்றி வந்து உங்களின் தூய்மையான ரூபத்தையும் உங்களின் விசேஷமான பேறுகளையும் அனுபவம் செய்யுங்கள். இந்த இறுதி பகுதியான சங்கமயுகத்தில் பல மில்லியன் ஆத்மாக்களில் கைப்பிடி அளவினரான பிராமண ஆத்மாக்களான உங்களுக்கு மட்டுமே இறைவனிடம் இருந்தான பராமரிப்பை, இறைவனின் அன்பை, இறைவனுடன் கற்கும் வாய்ப்பிற்கான பாக்கியம் கிடைத்துள்ளது. இறைவனின் நேரடி படைப்பும் முதல் படைப்புமான தூய ஆத்மாக்களான நீங்கள் மட்டுமே இதை பெறுகின்றீர்கள். இத்துடன் கூடவே பிராமணர்களான நீங்கள் உலகிலுள்ள ஆத்மாக்களும் தமது முக்திக்கான ஆஸ்தியை தந்தையிடமிருந்து பெறச் செய்கின்றீர்கள். எனவே கல்பம் முழுவதிலும் அனாதியாக ஆரம்ப காலத்தில், மத்திய காலத்தில் மற்றும் இறுதி காலத்தில் இத்தகைய மேன்மையான பேற்றின் அடிப்படை தூய்மையே ஆகும். நீங்கள் கல்பம் முழுவதும் சுற்றி வந்துள்ளீர்கள். இப்பொழுது உங்களையே சோதித்து பாருங்கள். உங்களையே பாருங்கள். உங்களையே பார்ப்பதற்கு உங்களிடம் ஒரு கண்ணாடி உள்ளதல்லவா? உங்களை பார்ப்பதற்கு உங்களிடம் கண்ணாடி இருக்கிறதா? அதை வைத்திருப்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். உங்களிடம் கண்ணாடி இருக்கிறதா? அது தெளிவாக இருக்கிறதா? எனவே கண்ணாடியை பாருங்கள். எனது தூய்மையின் சதவிகிதம் என்ன? தூய்மை என்பது வெறுமனே பிரம்மச்சரியம் மட்டுமல்ல, ஆனால் பிரம்மா ஆச்சாரி, பிரம்மாவின் பாத சுவடுகளை பின்பற்றுபவர் ஆகவும் இருப்பதாகும். எனது எண்ணம், வார்த்தை, செயல், உறவுமுறைகள் மற்றும் தொடர்புகளில் தூய்மை இருக்கிறதா? அது என்ன சதவிகிதத்தில் உள்ளது? சதவிகிதத்தை எப்படி கணக்கிடுவது என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா? ஆசிரியர்களான உங்களுக்கு இதை எப்படி செய்வது என்று தெரியுமா? பாண்டவர்களான உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் புத்திசாலிகள். தாய்மார்களான உங்களுக்கு தெரியுமா? தாய்மார்களான உங்களுக்கு தெரியுமா? அச்சா, தூய்மையின் அடையாளங்கள் மூன்றையும் சோதித்து பாருங்கள். உங்களின் மனோபாவம், பார்வை மற்றும் செயல்களாகும். சம்பூர்ணமான தூய்மையான மனோபாவம், அது உங்களின் புத்தியில் பிரவேசித்துள்ளதல்லவா? இதை பற்றி சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் நல்ல ஆசிகளையும் தூய உணர்வுகளையும் கொண்டிருப்பதே சம்பூர்ணமான தூய்மையான மனோபாவம் ஆகும். நீங்கள் அனுபவசாலிகள் தானே? எனவே உங்களின் பார்வை எப்படி இருக்க வேண்டும்? ஒவ்வொரு ஆத்மாவையும் ஆத்ம ரூபத்தில் பார்க்க வேண்டும். ஆத்ம உணர்வு விழிப்புணர்வுடன் பேசி பழக வேண்டும். பாபா உங்களுக்கு சுருக்கமாகவே கூறுகின்றார். உங்களால் விவரமாக சொற்பொழிவுகள் ஆற்ற முடியும். செயல்களின் அதன் அர்த்தம் உங்களின் செயல்களால் சந்தோஷத்தை பெற்று சந்தோஷத்தை வழங்குவதாகும். இதை சோதியுங்கள். எனது மனோபாவம், பார்வை, செயல்கள் இதற்கு ஏற்ப உள்ளனவா? சந்தோஷத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், துன்பத்தை எடுக்காதீர்கள். எனவே சோதித்து பாருங்கள். நான் சில நேரங்களில் துன்பத்தை எடுத்துக் கொள்கின்றேனா? சில நேரங்களில் நீங்கள் அதில் சிறிதளவை எடுத்துக் கொள்கின்றீர்களா? ஆமாம், துன்பத்தை ஏற்படுத்துபவர்கள் இருக்கிறார்கள். உதாரணமாக, யாராவது உங்களுக்கு துன்பம் கொடுத்தால் நீங்கள் அவரை போல் நடக்க வேண்டுமா? நீங்கள் அவரை பின்பற்ற வேண்டுமா இல்லையா? நீங்கள் யாரை பின்பற்ற வேண்டும்? உங்களுக்கு துன்பம் கொடுத்தவரையா அல்லது தந்தையையா? அது அஷரீரியானவரையே குறிக்கிறது. ஆனாலும் தந்தை பிரம்மா எந்த ஒரு குழந்தையிடமிருந்தும் துன்பத்தை எடுத்துக் கொண்டாரா? அவர் சந்தோஷத்தை கொடுத்து சந்தோஷத்தையே பெற்றுக்கொண்டார். நான் அந்த தந்தையை பின்பற்றுகின்றேனா? அல்லது சில நேரங்களில் நான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உணர்கின்றேனா? யாராவது உங்களுக்கு துன்பம் கொடுக்கும் பொழுது அல்லது உங்களை அவமதிக்கும் பொழுது அது துன்பம் என்று சொல்லப்படுகிறது. யாராவது உங்களை இகழும் பொழுது அது தீங்கானது என்பதை நீங்கள் அறிவீர்கள். யாராவது உங்களை இகழும் பொழுது அது நல்லது என நீங்கள் கருதுகின்றீர்களா? அது தீயது என்றே நீங்கள் உணர்கின்றீர்கள், அப்படித்தானே? எனவே அவர் உங்களுக்கு துன்பம் விளைவிக்கின்றார் அல்லது உங்களை அவமதிக்கின்றார். ஆகவே யாராவது உங்களுக்கு தீயது ஒன்றை கொடுக்கும் போது நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்களா?
நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா? சிறிது நேரத்திற்காவது ஏற்றுக்கொள்வீர்களா? நீண்ட நேரத்திற்கு இல்லாமல் போகலாம், ஆனால் சிறிது நேரத்திற்கு நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா? தீங்கான எதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமா? அப்படியென்றால் நீங்கள் ஏன் அந்த துன்பத்தை அல்லது அவமதிப்பை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? அதாவது அதை ஏன் நீங்கள் பிழையான உணர்வு என்ற வடிவில் உங்களின் மனதில் வைத்திருக்கின்றீர்கள்? எனவே உங்களையே கேட்டு பாருங்கள், நான் துன்பத்தை எடுக்கின்றேனா அல்லது அந்த துன்பத்தை நான் மாற்றத்திற்கான வடிவில் பார்க்கின்றேனா? முதல் வரிசையில் அமர்ந்திருப்பவர்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? துன்பத்தை எடுப்பது சரியானதா? மதுபனை சார்ந்தவர்களே, அது சரியா? நீங்கள் சிறிதளவை எடுத்துக்கொள்வீர்களா? முதல் வரிசையில் இருப்பவர்களே, நீங்கள் அந்த துன்பத்தை எடுத்துக்கொள்ளலாம், அப்படியா? நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளக் கூடாது, எனினும் நீங்கள் அதை எடுத்துக்கொள்கிறீர்கள். தவறுதலாக நீங்கள் அதை எடுத்துக்கொள்கிறீர்கள். அந்த துன்ப உணர்வால் துயரப்படுவது யார்? உங்களின் மனதில் குப்பையை நீங்கள் வைத்திருந்தால் யார் துயரப்படுவார்கள்? எங்கு குப்பை உள்ளதோ அவர்கள்தான் துயரப்படுவார்கள். எனவே அந்த நேரத்தில் உங்களின் ராஜரீகத்தையும் ஆளுமையையும் உங்களின் முன்னால் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நீங்கள் உங்களை என்ன ரூபத்தில் பார்க்க வேண்டும்? உங்களின் பட்டம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? உங்களின் பட்டம் சகிப்புத்தன்மையின் தேவி, சகிப்புத்தன்மையின் தேவன் என்பதாகும். எனவே நீங்கள் யார்? நீங்கள் சகிப்புத்தன்மையின் தேவ தேவியரா? நீங்கள் அத்தகையவர்களா இல்லையா? நீங்கள் சில நேரங்களில் அப்படி இருக்கின்றீர்கள். உங்களின் நிலைமையை நினைவு செய்யுங்கள். உங்களின் சுய மரியாதையை நினைவு செய்யுங்கள். நான் யார்? இதை உங்களின் விழிப்புணர்வில் கொண்டு வாருங்கள். கல்பம் முழுவதிலும் உங்களின் விசேஷமான ரூபத்தை உங்களின் விழிப்புணர்வில் கொண்டு வாருங்கள். நீங்கள் அதை நினைவு செய்கின்றீர்கள் தானே? இலகு நினைவை கொண்டிருப்பதன் மூலம் எனது என்ற வார்த்தையை நீங்கள் மாற்றி இருப்பதை பாப்தாதா பார்க்கின்றார். எனவே எனது என்பதன் விரிவாக்கத்தை சுருக்குவதற்கு நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள்? எனது பாபா. எனது என்ற உணர்வு ஏற்படும் பொழுதெல்லாம் எனது பாபா என கூறுவதன் மூலம் நீங்கள் அனைத்தையும் அமிழ்த்தி விடுகின்றீர்கள். அதன் பின்னர் மீண்டும் மீண்டும் எனது பாபா என கூறுவதன் மூலம் நினைவு இலகுவானதாகிறது. அத்துடன் மகத்தான பேரும் கிடைக்கிறது. அதேபோல் நாள் முழுவதும் எந்த வகையான பிரச்சனையோ அல்லது காரணமோ வரும் பொழுது அதற்கான குறிப்பிட்ட காரணம் இந்த இரண்டு வார்த்தைகளே, நான் மற்றும் எனது. எனவே பாபா என கூறுவதன் மூலம் எனது என்ற வார்த்தை பக்கா, அதாவது உறுதியாகிவிடும். அது பக்கா ஆகியுள்ளது தானே? இப்பொழுது நீங்கள் அனைவரும் பாபா பாபா என கூறுவதில்லை, நீங்கள் எனது பாபா என்றே கூறுகிறீர்கள். அதேபோல் நான் என்ற வார்த்தையை மாற்றுவதற்கு நான் என்ற வார்த்தையை நீங்கள் சொல்லும் பொழுதெல்லாம் உங்களின் சுய மரியாதை வடிவங்களின் பட்டியலை உங்களின் முன்னால் கொண்டு வாருங்கள். நான் யார்? நான் என்ற வார்த்தை உங்களை விழச் செய்வதற்கு கருவியாக முடியும். ஆனால் உங்களின் சுய மரியாதையின் விழிப்புணர்வை கொண்டிருப்பதன் மூலம் நான் என்ற வார்த்தையால் உங்களை உயர்த்தவும் முடியும். அதனால் எனது பாபா என்ற பயிற்சியை நீங்கள் வளர்த்து கொண்டுள்ளதை போல் நான் என்ற வார்த்தைக்கு பதிலாக, ஷரீர உணர்வின் விழிப்புணர்விற்கு பதிலாக உங்களின் மேன்மையான சுய மரியாதையை உங்களின் முன்னால் கொண்டு வாருங்கள். நான் ஒரு மேன்மையான ஆத்மா. நான் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் ஆத்மா. நான் உலக உபகாரி ஆத்மா. இந்த முறையில் ஏதாவது ஒரு சுயமரியாதை கருத்தை நான் என்ற வார்த்தையுடன் இணைத்து விடுங்கள். அப்பொழுது நான் என்ற வார்த்தை முன்னேற்றத்திற்கான வழிமுறையாகிவிடும். எப்படி பெரும்பாலானோருக்கு எனது என்ற வார்த்தை பாபா என்ற வார்த்தையை நினைவூட்டுகிறதோ, அவ்வாறே நான் என்ற வார்த்தை உங்களின் சுய மரியாதையை உங்களுக்கு நினைவூட்ட வேண்டும். ஏனென்றால் காலம் இப்பொழுது இயற்கையுடன் சேர்ந்து உங்களுக்கு சவால் விடுக்கிறது. காலத்தின் நெருக்கத்தை பொதுவான ஒன்றாக கருதாதீர்கள். உங்களின் கர்மயோகி வாழ்க்கையில் ஒவ்வொரு கணமும் திடீரென்று மற்றும்
என்றென்றும் தயார், எவர் ரெடி என்ற வார்த்தைகளை உங்களின் விழிப்புணர்வில் வைத்திருங்கள். எப்படி விஞ்ஞானம் தொடர்ந்து பல புதிய பரிசோதனைகளை தொடர்கின்றதோ அதேபோல் உங்களின் அமைதி சக்தியால் வெவ்வேறு முறைகளில் உங்களுடன் பரிசோதனை செய்யுங்கள். எந்த அளவிற்கு நீங்கள் உங்களுடன் அதிக அளவு பரிசோதனை செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் அமைதி சக்தியால் மற்றவர்களுடன் தொடர்ந்தும் பரிசோதனை செய்வீர்கள். இப்பொழுது குறிப்பாக உங்களின் சக்திகளின் சாக்காஷ் எங்கும் பரப்புங்கள். உங்களின் ஜடப்பொருள், சூரியனின் சக்தி மற்றும் சூரியனின் கதிர்கள் பல்வேறு முறைகளில் தமது பணியை செய்கின்றன. அவை மழையை ஏற்படுத்துகின்றன, அத்துடன் நீரையும் வற்றச் செய்கிறது. பகலை இரவாகவும் இரவை பகலாகவும் மாற்றுவதன் மூலம் அதை நடைமுறைப்படுத்தி காட்டுகிறது. எனவே உங்களால் உங்களின் சக்திகளின் சாக்காஷை சூழலில் பரப்ப முடியாதா? உங்களின் சக்திகளின் சாக்காஷை பயன்படுத்தி உங்களால் ஆத்மாக்களின் துன்பத்திலிருந்தும் அமைதியின்மையிலிருந்தும் அவர்களை விடுவிக்க முடியாதா? உங்களின் ஞான சூரியன் என்ற ரூபத்தை வெளிப்படச் செய்யுங்கள். உங்களின் கதிர்களை பரப்புங்கள், அந்த சாக்காஷை பரப்புங்கள். ஸ்தாபனையின் ஆரம்பத்தில் ஆத்மாக்கள் பலரும் வீட்டில் இருக்கும் பொழுதே பாப்தாதாவிடமிருந்து சந்தோஷம் மற்றும் அமைதியின் சாக்காஷை பெறுவதை அனுபவம் செய்தார்கள். அவர்களுக்கு அந்த எண்ணம் ஏற்பட்டது, அங்கே செல்லுங்கள். அதேபோல் இப்பொழுது மாஸ்டர் ஞான கடல்களான குழந்தைகளான உங்களுடன் மூலமாக சந்தோஷம் மற்றும் அமைதி அலைகள் பரவுகின்ற அனுபவம் ஏற்பட வேண்டும். எவ்வாறாயினும் அதை செய்வதற்கான வழிமுறை மனதின் ஒருமுகப்படுத்தலையும் நினைவில் ஒருமுகப்படுத்தலையும் கொண்டிருப்பதே ஆகும். அப்பொழுது மட்டுமே அது நிகழும். உங்களில் ஒருமுகப்படுத்தும் சக்தியை அதிகரியுங்கள். நீங்கள் விரும்பிய போது, விரும்பியவாறு, விரும்பிய அளவு நேரத்திற்கு உங்களின் மனதை ஒருமுகப்படுத்த வேண்டியது அவசியம். இப்பொழுது உங்களின் மாஸ்டர் ஞான சூரியன் என்ற ரூபத்தை வெளிப்படுத்தி சக்தி கதிர்களை அல்லது சாக்காஷை பரப்புங்கள். குழந்தைகள் வெவ்வேறு இடங்களில் மிகுந்த ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் மிக நல்ல சேவை செய்கிறார்கள் என்பதை கேட்டு பாப் தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். பாப் தாதா எங்குமிருந்து மிக நல்ல செய்திகளை பெற்றுள்ளார். கண்காட்சிகள், செய்தி கடிதங்கள் அல்லது தொலைக்காட்சி என்ற எதன் மூலமாக இருந்தாலும் நீங்கள் செய்தியை கொடுக்கும் பணியில் நீங்கள் தொடர்ந்து முன்னேறுகின்றீர்கள். அந்த செய்தி அவர்களை சென்று அடைகிறது. நீங்கள் செய்தியை கொடுப்பதில் மிக நன்றாக செய்கின்றீர்கள். இன்னமும் எஞ்சியுள்ள கிராமங்களிலும் ஒவ்வொரு பிராந்தியமும் தமது சொந்த பிரதேசத்தில் அந்த சேவையை அதிகரிக்கிறது. பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள் மற்றும் பல்வேறு வழிமுறைகளால் நீங்கள் அதை ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் செய்கிறீர்கள். பாப் தாதா அதை செய்யும் குழந்தைகள் அனைவருக்கும் ஆசீர்வாதங்கள் நிறைந்த அதிக அளவு அன்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். இப்பொழுது செய்தியை வழங்குவதில் மிக நல்ல ஊக்கமும் உற்சாகமும் காணப்படுகின்றன. பிரம்மா குமாரிகள் யார்? அவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பணியை செய்கிறார்கள் என்ற ஒளி மிக நன்றாக எங்கும் பரவுகிறது, அது அதிகரிக்கிறது. ஆனால் பாபா அது என்னவென்று உங்களுக்கு சொல்லட்டுமா? இப்பொழுது பிரம்மா குமாரிகளின் பாபா மிகவும் நல்லவர் என்ற ஒளியே அதிகரிக்க வேண்டும். பிரம்மா குமாரிகள் நல்ல பணியை செய்கிறார்கள். ஆனால் இப்பொழுது அவர்களை அதை செய்ய வைப்பது யார் என்பது வெளிப்பட வேண்டும். இது இப்பொழுது வெளிப்பட வேண்டும். தந்தை வந்துள்ளார் என்ற செய்திகள் அவர்களின் மனதை சென்றடைய வேண்டும். இதற்கான ஒரு திட்டத்தை செய்யுங்கள். சில குழந்தைகள் பாப்தாதாவிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள். யாரை நீங்கள் ஒரு வாரிசு அல்லது மைக் என்று அழைப்பீர்கள்? மைக் ஆத்மாக்கள் வெளிப்பட்டுள்ளார்கள். எவ்வாறாயினும் தற்போதைய நேரத்திற்கு ஏற்ப பாப் தாதாவிற்கு ஒரு மைக் தேவைப்படுகின்றார். அவரின் வார்த்தைகளில் ஆதிக்கம் இருக்கத்தக்க மைக் ஒருவர் தேவைப்படுகின்றார். சாதாரண மக்கள் பாபா என கூறும் பொழுது அது நல்லதே. குறைந்தபட்சம் நீங்கள் இந்த நிலையை எட்டியுள்ளீர்கள். எனவே அதற்காக பாப் தாதா உங்களை பாராட்டுகின்றார். ஆனால் இப்பொழுது மக்கள் மதிக்கின்ற குரலை கொண்ட அத்தகைய மைக்குகள் தேவைப்படுகிறார்கள்.
அவர்கள் மிகவும் பிரபல்யமாக இருக்க வேண்டும். பிரபல்யம் என்றால் அவர்கள் உயர்ந்ததோர் பதவி வகிக்க வேண்டும் என்பதல்ல. ஆனால் அவர்களின் வார்த்தைகளை மக்கள் கேட்கும் பொழுது அவற்றை கூறுகின்றவற்றின் வார்த்தைகளில் பெருமதி உள்ளது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் தனது அனுபவத்தில் இருந்து பேசினால் அதற்கு பெருமதி இருக்கும். பல மைக்குகள் இருக்கிறார்கள், ஆனால் சில மைக்குகளிடம் ஒரு நிலையான சக்தி இருக்கும், மற்றோரிடம் வேறு நிலையான சக்தி இருக்கும். அதேபோல் அத்தகைய சக்தியை கொண்ட ஒரு மைக்கை தேடுங்கள். அவரின் வார்த்தைகளை கேட்டதன் மூலம் அவர் ஓர் அனுபவத்தை பெற்றே வந்துள்ளார். அதனால் இங்கே நிச்சயமாக ஏதோ இருக்க வேண்டும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தற்சமயம் மைக் ஆத்மாக்கள் நிச்சயமாக ஒவ்வொரு பிராந்தியத்திலும் ஒவ்வொரு பிரிவிலும் வெளிப்பட்டுள்ளார்கள். செய்யப்பட்ட சேவையில் புலப்படும் பேறு இல்லை என பாப்தாதா கூறவில்லை. அந்த பேறு உள்ளது. ஆனால் இப்பொழுது காலம் குறுகியது. அதனால் நீங்கள் சேவையின் முக்கியத்துவத்தையும் பெருமதியான குரலையும் கொண்ட ஆத்மாக்களை கருவிகளாக்க வேண்டும். அவர்களிடம் ஓர் அந்தஸ்து இல்லாமல் போகலாம், ஆனால் அவர்களின் நடைமுறை வாழ்க்கை நடைமுறை அனுபவத்தின் அதிகாரத்தை கொண்டிருக்க வேண்டும். அவர்களின் வார்த்தைகள் அனுபவத்தின் அதிகாரத்தை கொண்டிருக்க வேண்டும். என்ன வகையான மைக் தேவை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? உங்களுக்கு வாரிசுகளை பற்றி தெரியும். தமது ஒவ்வொரு மூச்சிலும் தமது ஒவ்வொரு அடியிலும் தந்தையையும் அவரின் பணியையும் கொண்டிருப்பவர்கள். அத்துடன் கூடவே அவர்களின் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்களில் மற்றும் ஷரீரம், மனம், செல்வத்திலும் அவர்கள் பாபாவையும் யக்ஞத்தையும் மட்டுமே தமக்குள் ஒன்று கலந்து வைத்திருப்பார்கள். எல்லையற்ற சேவை அவர்களுக்குள் ஒன்று கலந்து இருக்க வேண்டும். சாகாஷ் கொடுக்கும் சக்தி அவர்களிடம் இருக்க வேண்டும். அச்சா, இப்பொழுது ஒரு வினாடியில், அது ஒரு வினாடியா? ஒரு வினாடியில் முழு ஒன்று கூடலும் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களின் மனதை ஒரே ஒரு எண்ணத்தில் ஸ்திரப்படுத்த வேண்டும். தந்தையும் நானும் பரந்தாமத்தில் அனாதியான ஒளி புள்ளிகளாக இருக்கின்றோம். பரந்தாமத்தில் தந்தையுடன் இருங்கள். அச்சா, இப்பொழுது பௌதீகத்திற்கு திரும்பி வாருங்கள். இப்பொழுது தற்போதைய நேரத்தில் உங்களின் மனதையும் புத்தியையும் ஒருமுகப்படுத்தும் பயிற்சியை செய்யுங்கள். நீங்கள் என்ன செயலை செய்து கொண்டிருந்தாலும் அந்த பணியை செய்யும் பொழுது உங்களின் மனதை ஒருமுகப்படுத்துங்கள். உங்களின் கட்டுப்படுத்தும் சக்தியை மேலும் அதிகரியுங்கள். உங்களின் மனம், புத்தி, சமஸ்காரங்களின் மீது கட்டுப்படுத்தும் சக்தியை கொண்டிருங்கள். வருகின்ற காலங்களுக்கு இந்த பயிற்சியானது மிகவும் உதவியாக இருக்கும். சூழலுக்கு ஏற்ப நீங்கள் ஒரு வினாடியில் கட்டுப்படுத்த வேண்டும். அப்பொழுது மட்டுமே நீங்கள் நடக்க வேண்டும் என விரும்புவது நடக்கும். எனவே இந்த பயிற்சியானது மிகவும் அவசியமானது. இதை லேசாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். ஏனென்றால் இந்த பயிற்சியானது இறுதி கணங்களை சரியான நேரத்தில் அழகானவை ஆக்கும். அச்சா, எங்கும் இரட்டை சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் பாப்தாதாவின் இதே சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பதுடன் உலக ராஜ்ய சிம்மாசனத்தின் உரிமையை கொண்டிருப்பவர்களுக்கும் சதா தமது அனாதியான ரூபத்தில், ஆதியான ரூபத்தில், மத்திய கால ரூபத்தில், இறுதி ரூபத்தில் தாம் விரும்பிய போது ஸ்திரமாக இருப்பவர்களுக்கும் சகல பொக்கிஷங்களையும் தங்களுக்காக பயன்படுத்துவதுடன் மற்றவர்களையும் சகல பொக்கிஷங்களாலும் நிரப்புபவர்களுக்கும் சகல ஆத்மாக்களையும் தந்தையிடமிருந்து தமது முக்தி என்ற ஆஸ்தியை பெறச் செய்பவர்களுக்கும் இறை அன்பிற்கு பாத்திரமான ஆத்மாக்களுக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் இதயபூர்வமான ஆசீர்வாதங்களும் நமஸ்தேயும். ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு சகப்பாடியாகவும் ஒரு பற்றற்ற பார்வையாளராகவும் இருப்பதை அனுபவம் செய்வதன் மூலம் சதா வெற்றி சுரூபம் ஆகுவீர்களாக. தந்தையுடன் சதா இருக்கும் குழந்தைகள் இயல்பாகவே பற்றற்ற பார்வையாளர்கள் ஆகின்றார்கள். ஏனென்றால் தந்தையே தனது பாகத்தை ஒரு பற்றற்ற பார்வையாளராகவே நடிக்கின்றார். ஆகவே அவருடன் இருப்பவர்களும் தமது பாகங்களை பற்றற்ற பார்வையாளராகவே நடிக்க வேண்டும். அத்துடன் சர்வசக்திவான் தந்தையை தமது சகப்பாடியாக வைத்திருப்பவர்கள்
இயல்பாகவே வெற்றி சுரூபங்கள் ஆகுவார்கள். பக்தி மார்க்கத்தில் அவரின் சகவாசத்தை குறுகிய காலத்திற்கு அனுபவம் செய்வதற்கும் அவரின் கனநேர தரிசனத்தை பெறுவதற்கும் அவர்கள் அவரை அழைக்கிறார்கள். ஆனால் நீங்களோ சகல உறவு முறைகளிலும் அவரின் சகப்பாடிகள் ஆகியுள்ளீர்கள். ஆகவே நீங்கள் அடைய விரும்பியதை அடைந்துவிட்டீர்கள் என்ற சந்தோஷத்தையும் போதையையும் பேணுங்கள். ஸ்லோகம்: வீணான எண்ணங்களை கொண்டிருப்பதன் அடையாளம் சோகமான மனமும் அவர்களின் சந்தோஷம் மறைந்து போவதுமே ஆகும். அவ்யக்த இஷாரா: இப்பொழுது சம்பூர்ணம் மற்றும் கர்மாதீத் அடைவதற்கான ஆழ்ந்த அக்கறையை கொண்டிருங்கள். ஆட்டி அசைக்க முடியாதவர்களாகவும் தடைகளிலிருந்து பந்தனங்களிலிருந்தும் பாவ எண்ணங்களிலிருந்தும் பாவ செயல்களிலிருந்தும் விடுபட்டிருங்கள். இதன் அர்த்தம் அஷரீரியாகவும் விகாரமற்றவராகவும் அகங்காரமற்றவராகவும் நீண்ட காலத்திற்கு இருங்கள். அப்பொழுது மட்டுமே உங்களால் கர்மாதீத் ஆக முடியும். நீங்கள் எந்த அளவிற்கு சேவையை விஸ்தாரத்திற்குள் செல்லும் பொழுது சாரத்தின் ஸ்திதியில் நீங்கள் இருப்பதும் குறைவதை அனுமதிக்காதீர்கள். விரிவாக்கத்தில் சாரத்தை மறக்காதீர்கள். உண்ணுங்கள், பருகுங்கள், சேவை செய்யுங்கள், ஆனால் பற்றற்றவர் ஆகுவதை மறந்து விடாதீர்கள். ஓம் சாந்தி.